ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அர்ஜுனும் ரீனாவும் பார்த்துக்கிறாங்க. அர்ஜுன் பேச போனாலும் ரீனா வந்து கோவமாக போயிடுறாங்க. இன்டர்னல் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா தேஜு வந்து பேசிட்டு இருக்காங்க. ரீனாக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அவதான் பெரிய அறிவாளியா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ரீனா வந்துடுறாங்க. வந்ததுமே ரதி மேம் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இதனால ரீனாக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுது, அழுதுட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ராக்கி வராப்ல. ராக்கி வந்து சாரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் ஆர்கே சார் கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லாவே தெரியும். என்னை விட இங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து நல்ல நல்ல டாக்டர்ஸ் தான். எனக்கு வந்து முன்னேறணும் அப்படின்னா இதை தவிர வேற வழி தெரியல. அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன். நான் இப்பவே போய் ரதி மேம் கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறாங்க. ரீனா தடுத்து, இல்ல வேண்டாம், இதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு என்ன பிடிக்கல, அது அப்படியே இருந்துட்டு போது விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப வந்து அர்ஜுனை தேடி போறாங்க சாரி கேட்கறதுக்காக. கேன்டீன்ல பாக்குறாங்க, எல்லா பக்கமும் பாக்குறாங்க. ஆனா அர்ஜுன் அங்க இல்லவே இல்லை. கேன்டீன்ல போய் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீடு வேணும்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? அவர் வந்து பேசுறாரு, "இந்த மாரி நீ வந்து ரொம்ப லக்கி. உனக்கு இந்த மாரி ஒரு வீடு கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. ரீனா சொல்றாங்க, "என்னால அதிக வாடகைலாம் குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க வயசானவங்க தான். அவங்களுக்கு குழந்தைங்கலாம் யாருமே கிடையாது. ஆனா சுகர், பிபி எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு நேரத்துக்கு மருந்து மாத்திரை எடுத்து குடுத்துட்டு, நீ சொல்ற வாடகைக்கே ஓகே சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்றாரு. "ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே இருக்குமான்னு" கேட்கறாங்க. "ஆமா, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் அவங்க வீடு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ரீனா வந்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களோட கமிஷன் எவ்வளோன்னு சொல்லுங்க. நான் குடுத்துர்றேன்" அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவரு வந்துட்டு, "நான் கமிஷனுக்காகலாம் இது பண்ணல. நீங்க கூட காசு வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க. நான் அப்படி கிடையாது" அப்படிங்கிறாங்க. அதுக்கும் சரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு, அதுக்கு பொருளா வாங்கி குடுத்துருங்க ஏதாவது. நான் ஆன்லைன்ல வாட்ச் பார்த்து வச்சிருக்கேன். அது உனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். அந்த பொருள் வந்து எனக்கு கமிஷனுக்கு பதிலா வாங்கி குடுத்துரு" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரீனா, "சரி ஓகே, நான் வாங்கி குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் உள்ளாரதா காட்டுறாங்க. நம்ம ரவி சீனியர், அனிதா சீனியர் மற்றும் குணா 3 பேருமே போயிட்டு இருக்காங்க. அப்ப குணா கேக்குறாரு, "இந்த பேஷண்ட்டுக்காக மட்டும் எதுக்கு இத்தனை பேர் போகணும்?" அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரவி சீனியர் சொல்றாங்க, "இத்தனை பேர் இல்ல, நம்ம 3 பேர் தான்." இப்ப அனிதா சீனியர் சொல்றாங்க, "இது சிம்பிள் கேஸ் தான். இந்த மாதிரி நீ கத்துக்கிட்டீன்னா தான் வந்து உனக்கு ஒரு லேர்ன் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு போயிட்டு பேஷண்ட்ட பாக்குறாங்க. பேஷண்ட்ட பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுமே குணா வந்து வெளிய சொல்றாரு, "உங்க கூட இருந்தா நான் நிறைய கத்துக்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரவி சீனியர் வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. "நான் சொன்னத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொன்னது வந்து அனிதா சீனியர தான் நான் சொன்னேன்" அப்படிங்கிறாரு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சினிமா டாக்டர் ராக்கி, ரீனா 3 பேத்தையும் தான் காட்டுறாங்க. 3 பேருமே பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் கேட்கிறாரு, எப்படி அடிபட்டுச்சு?" அப்படின்னு. "இந்த மாரி கீழ விழுந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "எப்படி?" அப்படிங்கும்போது, "சினிமா ஷூட்டிங்ல இருந்து விழுந்துட்டேன்" அப்படிங்கிறாங்க. "ஷூட்டிங்ல நீங்க என்ன பண்றீங்க?" அப்படிங்கும்போது, "நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்" அப்படின்னதுமே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இவர எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஒரு சினிமா சான்ஸ் வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்காரு. அப்ப ராக்கி தான் வந்துட்டு, "கண்ட்ரோல் சார், கண்ட்ரோல்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இந்த சீன் முடியுது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, அருணாவும், ரதி மேமும் பேசிட்டு இருக்காங்க. ரதி பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்கே சாரோட ஃபைல பார்த்துட்டு இருக்கும்போது அருணா கேட்குறாங்க, "என்னாச்சு மேம்? ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு ஆர்கே சாரோட ஃபைலே பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. "இல்ல, ஏதோ தப்பா இருக்கிற மாரி இருக்கு. ஆர்கே சார் எங்க?" அப்படின்னு. "நீங்க தான் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டீங்கல்ல, அதான் அவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது, "சார், இந்த மாரி உங்களோட பிரெயின்ல வந்துட்டு பிளட் லெவல் வந்து அப்நார்மலா இருக்கு. அதனால ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துரலாம்னு நினைக்கிறேன்" அப்படிங்கிறாரு. அதுக்கு சரின்னு சொல்லிட்டு ஸ்கேனும் எடுத்து பார்த்துடுறாங்க. ரிப்போர்ட் வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா, ரதி போய் சார்கிட்ட சொல்றாங்க, "இந்த மாரி பிரெயின் டியூமர் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு" அப்படின்றாங்க. "எத்தனாவது ஸ்டேஜ்ல இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "4த் ஸ்டேஜ்" அப்படிங்கிறாங்க. "இன்னும் எவ்வளோ நாள் நான் உயிரோட இருப்பேன்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு வந்துட்டு, "ரொம்ப நாள் இல்லைங்க சார். ரொம்ப கம்மி தான். நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்லயே இருந்து இனிமேல் பார்க்கறது தான் நல்லது. ஆப்ரேஷன் பத்தியே நம்ம ஏதாவது யோசிக்கலாம். அப்படி பண்ணும்போது இன்னும் நாட்கள வந்து நம்மளால அதிகப்படுத்த முடியும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆர்கே சார் இருந்துட்டு, "அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இப்படியே இருக்கட்டும். இத பத்தி நீங்க அர்ஜுன் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நான் அர்ஜுன் கிட்ட பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு ரதியும் விட்டுர்றாங்க. அப்ப சொல்றாரு, "இந்த மாரி ராக்கிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ராக்கி மட்டும் வந்து சொல்லல அப்படின்னா, இத வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ணியிருக்கவே முடியாது" அப்படின்னு.
அப்பதான் ரதி நினைச்சு பாக்குறாங்க இந்த மாதிரி நம்ம தெரியாம ரீனாவை திட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அந்த சீன் முடியுது. இப்ப ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா ரீனா வந்து வெளியே கேன்டீன்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. அப்ப அர்ஜுனை பாக்குறாங்க. பார்த்து இந்த மாதிரி சாரி, நீங்க அப்பவே சொல்லியிருந்திருக்கலாம்ல இந்த மாதிரி நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அர்ஜுன் சொல்றாரு, நீங்களே ஏதோ கோவத்துல இருந்தீங்க, அதனாலதான் நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, ஓகே, நான் வேணா உங்களை டிராப் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அச்சோ, நான் வந்து வண்டியை வேற கொண்டு வரலையே, இந்த டைம்ல கேபும் கிடைக்காது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது சரி வாங்க நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ரீனா. அதோட இந்த எபிசோட் முடியுது. மீண்டும் நாளை ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். டாடா, பாய் கைஸ். வேற ஏதாவது சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ.